வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். ஆக்சுவலாக நம்ம சேனலில் ரொம்ப நாள் வீடியோ போடல. ஓகே, எதுவும் கடந்து போகும், அதை பற்றி பேசி இந்த இடத்துல நான் போர் அடிக்க விரும்பலை. இன்றைக்கான வீடியோ எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வேறு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ரியாக்ஷன் வீடியோ போடுங்க ப்ரோ, ட்ரோல் வீடியோலாம் மீம் டெம்ப்ளேட்லாம் போட்டு எல்லா சேனலும் அதே தான் ப்ரோ பண்ணுறாங்க. இந்த நியூஸ் சேனல் கூட இப்போலாம் ட்ரோல் சேனலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படிங்கிறீங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு ரியாக்ஷன் வீடியோ போடுவோம். ஒருவேளை நம்ம சேனலில் ஆவரேஜாக ஒரு 10K ஒரு 100K வியூஸ் போகாது. ஒரு வேளை அப்படி போச்சு அப்படின்னா அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வித்தியாசமான முறையில் எடிட் பண்ணி போடலாம். ஏன்னா இப்போ போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது. 1K போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஓகே, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக என்ஜாய் ஆகும் தருங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேனா? என்னடா ஸ்பைடர்மேனுக்கு வந்து சோதனை இப்போல்லாம் சூப்பர் பவரெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சில. ஆக்சுவலாக சீரியல் ரோலுக்கு எடுத்து வச்சேன்னா இதில் ஜாயின் ஆகிடுச்சு. ஓகே, நாட் இஷ்யூஸ். ஏன்னா ஆக்டர்ஸ் போடுறதுமே எல்லாமே மில்லியன் வியூ போகாது. அவங்க இதில் 50K போயிருக்கும், சில இது வந்து 500K போயிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன லெவல் வியூஸ் போகுதோ அதே வியூஸ் எனக்கு போகுது. எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி, 35K. இப்போ தான் பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நாள் ஆக ஆக அது ஆக்டர்ஸ்க்கே ஒரு டஃப்பை கொடுக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. வி நீட் திஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு தேவை. ஆனால் எப்படி அவ்வளோ சீரியஸாக பேசுகிறாருன்னு தெரில. அவருக்கே தெரியுமா நம்ம இப்படி தான் நினச்சிட்ருப்போம், அவங்க வந்துட்டு காமெடி பீஸ்ன்னு நினச்சிட்டு. பட் இப்போ காத்துக்கருப்பு கலையெல்லாம் பார்த்தீங்களா, கொஞ்சம் அவர் வந்து ரியல் லைஃப்பில் வந்துட்டு ஜோக்கர் மாதிரி இருப்பார். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பக்கா ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். ஸோ அது மாதிரி தான் இவரும் வந்துட்டு திடீர்னு நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். இல்லை மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தா கூட இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா. பள்ளியில் கிடைச்சிருக்கிறாரா? என்னடா நடக்குதுங்க? ஒன்று அந்த ஃபேனை சுவிட்சை ஆஃப் பண்ணலாம், அந்த ப்ளக்கை பிடுங்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? சுவிட்சு டப்புன்னு ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஓகே, இது வந்து சீரியலுக்கான தனிப்பட்ட ஒரு திறமைன்னு நினைக்கிறேன். சின்ன விஷயங்களை கூட பெருசாக காமிக்கிறது. என்னடா இதெல்லாம் ஏன்டா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க? டேய் மனசாசியில் இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்டா. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அழகாக ஆடும்போது டிரான்ஸ்ஃபார்ம் வீடியோ அதை மறைச்சிட்டு படிடா பரமா அப்படின்னு சொல்கிறது இது வந்து பழைய ட்ரெண்டாகி போச்சு. இதுங்கெல்லாம் ஏன்டா ஷேர் பண்ணி விடுறீங்க? சண்டை போட மாட்டேன், செலிப்ரேஷன் உள்ள ஹாப்பியா இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு சண்டை போடா. என்னங்க இது? பரவாயில்ல, பொண்ணுங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. பேசட்டும் பேசட்டும், பின்னட்டும் பின்னட்டும். இதுவும் அதே மாதிரி தான் ஏதாவது இருக்கும் பாருங்க. அப்பா நிலைமை நினைச்சு பார்த்து படிடா, எப்படியாச்சும் நம்ம புள்ள கரையை சேர்த்துருவேன் அப்படின்னு காசை கட்டி படிக்க வைக்கிறாரா. தெரியும் போடா. ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோ வந்துட்டு ஃபன்னாக இருந்துச்சு. நானும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். பட் அதுக்கப்புறம் பார்க்க இரிட்டேட் ஃபீல் வந்துருச்சு. ஏன் நானே ஒரு இன்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு மொமெண்ட்டை. அது தொட்டா சிரிங்கிடும். தொட்டாவாடியா? தொட்டாவாடி இல்லடி, தொட்டா சிரிங்கி. தொட்டா சினிங்கி. தொட்டா சினிங்கி. அவங்க ஊர்ல வந்து தொட்டாவாடி. தொட்டாவாடியா? இதெல்லாம் நம்ம சொன்ன போலீஸ் கேஸ் ஆகி விடுவாங்க. அன்றே கணிதா டிடிஎஃப் வாசன். இப்போ சமீபத்தில் கூட இவருக்காக ஒரு வீடியோ பர்டிகுலராக போட்டே ஆகணும்னு நினச்சேன், டிடிஎஃப் வாசனுக்காக. ஓகே, ஒரு ரியாக்ஷன் வீடியோவிலே கலந்துரையாடட்டும். இவரையும் பாவங்க, அது எப்படிங்க ஒருத்தரை பார்த்தாலே கேஸ் போடணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவரை பார்த்தா சம்மந்தம் டிடிஎஃப் வாசன் அந்த இதில் எதுக்கு எனக்கு ஃபன்னுன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஃபன் பண்ண போய் அது ஒரு கேஸ் ஆகி ஒரு கோளாறு கொடுத்துருச்சு. அங்கே அது சின்ன கேஸாக இருந்தாலும் நம்ம பாலிமர் செய்தி சொல்லக்கூடாது நேம. ஓகே, நம்ம ஊர் செய்தித்தாளில் ஒரு சில லிமர் அந்த செய்தித்தாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிடிஎஃப் வாசன் வினையுறுத்தல் அப்படின்னு சொல்லி ரைமிங்காக பேசி அது பெரிய விஷயமாக்கி விட்டுறாங்க. டிடிஎஃப் வாசன் வர்சஸ் காத்துக்கருப்பு கலை
தமிழ் சினிமாவில் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். அவர் வேறு பேட்டர்ன், இது வேறு பேட்டர்ன் சார். ஆனால் கம்பேர் பண்ணுறாங்களே. கம்பேர் யார் சார் பண்ணுவாங்க? சோஷியல் மீடியாவில் கம்பேர் பண்ணுறாங்க. அதுதான் பண்ணுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க தான் ஒருத்தருக்கு சண்டை முடிச்சு. பட் அவங்க தானே டிசைட் பண்ணுறது. இப்போ தளபதி நீ ஃபைட் பண்ணுறது. இப்போ டிடிஎஃப் வாசன் ஃபேன்ஸும் உங்கள் ஃபேன்ஸும் அந்த மாதிரி ஒரு ஃபைட் நடக்குது உள்ள. ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் சந்தோஷம் இருக்குது சார். அது பிரச்சனை கிடையாது. டிடிஎஃப் வாசன் அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேறு. இது படம், இது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிங்கும் போது டீமாக பண்ணுறாங்கும் போது கம்பாரிசன் வேணாங்கிறது தான் என்னோட கருத்து. வேறு எதுவும் தெரியாது. அது மஞ்சள் வீரன் படம் வந்துச்சுன்னா அதை போய் பார்க்காதே இருக்க போகிறோம். அதுவும் பார்ப்போம். அவங்க வந்து நம்ம படத்தையும் பார்ப்போம். எல்லாமே பார்ப்போம். எல்லாருமே நல்லா இருக்கலாம், எல்லாருமே சந்தோஷம். எனக்கு ஆனால் காத்துக்கருப்பு கலை வந்துட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ லைக் தட் கை. அக்கா ஒன்று கேட்பேன், நீங்க சொல்லணும். ஆர் யூ சிங்கிள் ஆர்? இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஐ எம். நீ பண்ற காமெடிகளாம் அந்த பின்னாடி நிக்கிற சரி. அது அவங்க வீடியோஸ்லாம் நான் பெருசாக பார்த்ததில்ல. பட் இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி தெரிஞ்சு நான் மனசில் ஏற்ற மாதிரி அந்த மீம் டெம்ப்ளேட்டும் போட்டாங்க. ஃபைன். ஸோ இப்போ வந்து உங்களோட இன்னொரு ஃபேமஸ் சீனான மன்மதன் சீனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்க? என்னதுண்ணே? நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஃபன்னு, இவர் ஃபன்னான ஆள் நீ. அது மாதிரி தலைவன். பட் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பீக்கில் இருக்குது. அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் மோடில் சொல்லணும்னா கான்ஃபிடென்ட் லெவல் 100%, டேலண்ட் 91%. ஓகே, அவங்க டேலண்ட் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை பற்றி இது பண்ண முடியாது. பட் இப்போல்லாம் கிரிஞ்சாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம ட்ரோலாக போட்டு வியூஸ் பார்த்துட வேண்டியதான். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா அழகாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு பேஷண்ட்டை வயசான அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். என்னவே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏமா அப்படி பார்த்துட்டீங்க என்னமான்னு கேட்டேன். இல்லைப்பா, ஒரு மகாலட்சுமி கலை உன் முகத்தில் தெரியுது, பார்த்த உடனே யாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு முகம் அப்படின்னாங்க. ஸோ நான் அதை நினச்சி பெருமை தான் பட்டிருக்கேன். தமிழ்நாட்டோட முகம், தமிழ்நாட்டோட முகக்கலை அப்படியே முகத்தில் இருக்குது. அதோட கான்ஃபிடென்ட் லெவல் கேட்ச் மீ. நான் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன ப்ரோ சிரிப்பே வரல சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் எந்த மாதிரி ஆள்னா சின்ன ஃபன்னாக தான் இருக்கும், அதை நினச்சி விழுந்து சிரிப்பேன், அப்படிப்பட்ட கேட்டகரி. பட்டு இவர் பண்ணுறது எல்லாமே ஃபன்னாக தான் இருக்குது. பட் அவர் ரியாலிட்டியாக நினச்சிட்டு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் ஃபன்னு. அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாரோ. Hey, I see this one. It's a classic. பாகுபலி இதை கூட விட்டு வைக்கலையா? இந்த கையில் என்ன ரிமோட்டா? ஒரு அந்த டான்ஸ் மோடு ஆக்சுவலாக நான் பாகுபலின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. பாகுபலி கிடையாது, இது கொடி படத்தில் வந்த ஒரு சீன், செத்துப்போ அந்த மாதிரி ஒரு சீனு. பட் நேச்சுரல் ரியாலிட்டி ரியலாகவே இருந்துச்சு அந்த ஒரு சீன். ஆரம்பிக்கலாங்களா? ஆக்ரோஷமாக பண்ண வேண்டியது ஆட்டுக்குட்டி தலையை கொடுக்குற பண்ணுறாரு. அந்த ஒழுங்கு காட்டுற மாதிரி இருக்கு. ஓகே இதை ஆக்சுவலாக எந்த மாதிரி அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும், கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தார். கீழே அந்த கேப்ஷன் போட்டு நான் இதை சொல்லி ஆகணும், இந்த கம்பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லை அப்படின்னா நிறையா பேர்த்தோட ஒரு லைஃப் வந்துட்டு முட்டுச்சந்தில் முக்கிட்டு போயிருக்கும். ஸோ வெல்கம் பேக், கம்பேக் கொடுங்க டிடிகே வாசன் நானா. ஆனால் நீங்கள் கம்பேக் கொடுத்து இப்படி போனால் கூட ஹெல்மெட் போடாதான் டிடி வாசன் கைதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பூலிமர் சேனல்லாம் போட்டு ஓட்டுவானுங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரில.
இதெல்லாம் கடந்து வந்து தான் அது ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ஆகணும். மஞ்சள் வீரன் படத்துக்கு நான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவரோட கேன்சல் எப்போ உங்களுக்கு அந்த படம் எப்போ வந்து தட்ஸ் நாட் பாசிபிள். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறானுங்களேன்ற மாதிரி நம்ம ஆளு மொமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளோ ஸ்கேட் போர்டு கற்றுட்ருக்காரு. இதுக்கு என்ன கேஸை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இன்றைக்கான ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.